வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லோருக்கும் இருக்குது. நிச்சயமாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஆனால் வேளாங்கண்ணிக்கு போதுமான ரயில்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறது வேளாங்கண்ணி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா வேளாங்கண்ணிக்கு போகணும் அப்படின்னு மற்ற பகுதிகளில் இருந்து தான் கோரிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஏன் வேளாங்கண்ணிக்கு தொலைதூரத்தில் இருந்து ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குன்னா, இந்த டெல்டா பகுதிகளில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு ஒரு ரயில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை, வேளாங்கண்ணியிலிருந்து மங்களூருக்கு ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். ஏன் வேளாங்கண்ணிக்கும் மங்களூருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது வேளாங்கண்ணியிலிருந்து தெற்கு கேரளாவை இணைக்கக்கூடிய வகையில் எர்ணாகுளத்துக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஆனால் வடக்கு கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுக்கு போகணும் அப்படின்னாலும் ரயில் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா கடலோர கர்நாடகாவுக்கு இப்போது நார்மலாக வாஸ்கோடகாமா நோக்கி செல்லக்கூடிய வேளாங்கண்ணி ரயிலானது கர்நாடகா வழியாக தான் போகுது. ஆனால் கடலோர பகுதியான அந்த மங்களூருக்கு ரயில் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆக வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், பழனி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம் வழியாக இந்த ரயிலானது பாலக்காடு, சொர்ணூர் இதெல்லாம் கவர் பண்ணி மங்களூரு சென்ட்ரலுக்கு வாராந்திர ரயிலாக இயக்கப்பட வேண்டும். அப்படி இயக்கப்படும் பட்சத்தில் நம்ம கேரளாவுக்கு போகிறதுக்கும் கடலோர கர்நாடகாவுக்கு செல்வதற்கும் ஒரு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும். நிச்சயமாக அது நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் தான் பிட்லைனுக்கான அனுமதி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இன்னும் நிறைய ரயில்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் மங்களூரு வேளாங்கண்ணி ரயில் விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நாமும் காத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.